கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். தகப்பன் ஒருவர் தன் இரு மகன்களையும் அழைத்து, நான் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் செல்கிறேன். நீங்கள் இருவரும் வயலுக்கு சென்று பணியாளர்கள் வேலை முடிந்ததும் அவர்களுக்கான கூலியை கொடுங்கள் என தனித்தனி பொறுப்புகளை அவர்களுக்கு நியமித்தார். இளைய மகன் தன் தகப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வேலையை சரியாக நிறைவேற்றினான். மூத்த மகன் தன் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட இடத்திற்கு சென்றான். ஆனால் வேலை செய்தவர்களுக்கு கூலியை குறைவாக கொடுத்து மீதி பணத்தில் குடித்து வெறித்து பெருந்தீனிக்கு செலவிட்டான். தந்தை திரும்பி வந்து இளையவனை பாராட்டினார். மூத்த மகனின் செயலை அறிந்து அவனை தண்டித்து மீண்டும் அதே பொறுப்பை அவனிடம் கொடுத்தார். ஆனால் ஒரு சில மாதங்களில் அவன் மறுபடியும் முரட்டு குணத்திற்கு மாறிவிடுகிறான். ஆம், இஸ்ரவேலர்கள் இந்த மூத்த மகன் செய்த செயலை போன்றே காணப்பட்டனர். மோசே அவர்களோடு இருக்கும்போது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றனர். மோசே சீனாய் மலைக்கு போய் நாட்கள் பல ஆனதும் அவர் மரித்து போயிருப்பார். இனி நம்மை வழிநடத்த யார் என்று ஆரோனிடம் வந்து மல்லு கட்டி கன்றுக்குட்டியை உருவாக்கி அதனை வணங்க முயற்சி செய்கின்றனர். மோசே இறங்கி வந்ததும் மறுபுறம் கீழ்ப்படிவோம் என வாக்கு கொடுக்கின்றனர். ஆனால் மறுபடியும் அது இல்லை, இது இல்லை, நாங்கள் எகிப்தில் இருந்தால் பரவாயில்லை என முறுமுறுக்கின்றனர். ஆண்டவரின் கோபத்திற்கு அவர்கள் பலரை இழக்கின்றனர். நம் தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஆனால் அடங்காத ஆதாம் குடும்பம் முதல் கீழ்ப்படியாத சிகரமாகிய சவுலின் குடும்பம் வரைக்கும் பரம தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனை துக்கப்படுத்தினார்கள். பல முறை கண்டிக்கப்பட்டும் இஸ்ரவேலர்கள் மன்னிக்கப்பட்டனர். காரணம், மோசே நிமித்தம் அவரது கிருபை கிடைத்தது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என பார்க்கிறோம். நம் முன்னோர்களின் பரிசுத்த வாழ்வு, நம் தாத்தா பாட்டியின் ஜெப வாழ்க்கை தான் இன்று நம்மேல் கடவுளின் கோபம் பாதி வராமல் பாதுகாக்கிறது. தேவ கிருபை நம்மேல் வர ஏதுவாகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாதபடி எங்களை மீட்டருளுங்க. எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவியின் கனிகளை எங்களுக்கு தாருங்க. ஆவியின் வரங்களை தாருங்க. உமக்கென்று வாழ கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.